உதாரணம் சொல்லணும்னு நினச்சிங்கன்னா புளியம் பழம். அது காயாக இருக்கும்போது அந்த ஓடு அதெல்லாம் அதனோட ஒட்டி நிற்குது. அந்த புளியம் காய் பழமாச்சுன்னா என்ன ஆகும்? ஓட்டுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நிற்கும். தேங்காய் அது இளநீராக இருக்கும்போது அது எடை அதிகமாகவும் இருக்கும், தண்ணீர் அதிகமாக இருக்கும். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அது முற்ற தொடங்குச்சுன்னா என்ன ஆகும்? எடை குறைஞ்சிரும். அப்புறம் அந்த பருப்பு தனியாக ஓட்டில் ஒட்டாமல் நிற்கும். அவ்வளோதாங்க. இந்த உடம்பு தேங்காய் நார் மாதிரி இல்லைங்களா? எல்லாம் நார் நாராக இருக்குது இல்லைங்களா? அதுக்குள்ளே ஒரு ஓடு இருக்குது. அந்த ஓட்டுக்குள்ளே தான் உசுறு இருக்குது. அது பக்குவம் ஆகாததுனால இந்த நாரும் ஓடும் பிரிக்க முடியாமல் கிடக்குது. அதனால் நமக்கு வெயிட்டாக இருக்கிறோம் இல்லைங்களா? யாராவது வெயிட் கம்மியாக இருக்கிறோமா என்ன? எல்லோரும் வெயிட்டாக தான் இருக்கிறோம் இல்லைங்களா? நாட்பட இறைவன்கிட்ட ஒன்று விடும்போது என்ன ஆகுதுங்களா? வெயிட்லெஸ் ஆகிடும். அதனால தான் துறவிகள் எடை குறைவாக இருக்கிறாங்க. நாமெல்லாம் ஏன் எடை குறைவாக இல்லை அப்படின்னு நாம் இன்னும் உடம்புக்கும் நமக்கும் இருக்கிற பந்தம் வலிமையாக நிற்கிது. நாம் இன்னும் எதை சாப்பிட்டா இன்னும் வலிமையாக இருக்கலாம், இன்னும் கொஞ்சம் ஃபேக்ட்ரி எப்படி எதை சாப்பிட்டா வரும் அப்படின்னு நாம் அதை சாப்பிட்றோங்க. அவங்கெல்லாம் சிவாய நம சிவாய நம சிவாய நமன்னு கையெடுத்து கும்பிட்டுட்டு சாப்பிடாமே இருக்கிறவங்க. அதனால் அவங்களுக்கு ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி நிற்பதுனால அவங்க உடம்பு கூட்டுக்குள்ளே உயிர் தனியாக ஆடிக்கொண்டு இருக்குங்க. ஐயோ எனக்கு சுமையாகவே இருக்குதுங்க, எப்போ இந்த சாமி கூப்பிடுவார்னே தெரியல, சீக்கிரம் கூப்பிடுப்பான்னு அவங்க கேட்டுட்ருப்பாங்க. நாமெல்லாம் தயவு செய்து என்னை கூப்பிட்றாதப்பா, எப்படியாவது வாய்தா கொடுத்துருப்பா, எப்படியாவது கொஞ்சம் வாய்தா கொடுப்பா அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்கிறவங்க நாம். அதனால நம்ம கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருக்கணும் இல்லையா? அதனால நல்லா சாப்பிட்டு 3 வேளைக்கு 6 வேளையாக சாப்பிட்டு நல்லா இருக்கணும்னு நினைக்கிறோம். இதாங்க நமக்கும் ஞானிகளுக்கும் உள்ள வேறுபாடு. அதுதான். எனவே இறைவனை நோக்கி செல்ல செல்ல வெயிட்லெஸ் தான். நாம் உலகத்தை நோக்கி இருக்க வெயிட்டாக தான் இருக்கும். இதுதான் வேறுபாடு. உங்கள் அறிவு இறைவனை விரும்ப ஆரம்பித்தாச்சுன்னா உலக விடயங்கள் உங்களுக்கு விருப்பம் வராது. அது இருக்கட்டு போங்க, சாப்பிட்டா கிடக்குது போங்க, சாப்பிடலாம், மெதுவாக பார்க்கலாம், அப்படி போயிடும். அது அந்த அவன்பால் விருப்பம் வாராத பட்சத்தில் இப்போ வந்தே ஆகணும், இப்போ கொடுத்தே ஆகணும் அப்படின்னு நின்றுக்கும். இது இயல்பு. அது மெல்ல மெல்ல வளரும். அந்த அறிவு பக்குவமாகிற போது நிகழக்கூடிய ஒன்று. அதனால் அந்த பாடலில் அதனால் இங்கே சொன்னார், இந்த ரசாயன மாற்றம் என்பது சிகரத்தை முன்வைத்து ஓதினாத்தான் நிகழும். ஆனால் அந்த